ஜனநாயகம் படம் இப்போ வந்து இணையத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இது ஆச்சு? அதாவது நிச்சயமா அந்த படத்தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி வெளியிட்டா அது அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ இந்த படத்தை வந்து ஹேக்கர்ஸ் இந்த படத்தை ஹேக் பண்ணாங்களா? ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹேக்கர்ஸுக்கு கண்டிப்பா அந்த யாருங்கிறத பார்த்து அவங்கள வந்து உரிய தண்டனை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் ஜனநாயகங்கிறது ஒரு 300-400 கோடி பட்ஜெட். அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் கூட வெளியில வந்து போகாது. இதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படமா இருந்தா அது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திக்கும். நாளைக்கு இதே ஒரு சின்ன படத்துக்கும் அந்த இது ரிலீஸ் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பெரிய படத்துக்கே அந்த மாதிரி ஆகும்போது நாளைக்கு சின்ன படத்துக்கும் இதே மாதிரி வந்து ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு பொருள் காணாம போகுதுன்னா அது வந்து அவங்களுடைய கவனக்குறைவால அந்த பொருள் காணாம போகுது. இதே ஒரு பெரிய ஒரு பங்களா இருக்கு. அந்த பங்களால உங்களுக்கு வந்து நிறைய வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கும். இதையும் மீறி அந்த ஒரு பொருள் காணாம போகுது அப்படின்னா அது வந்து அந்த பாதுகாப்பின்மை. அப்போ அது யார் அதுல சம்மந்தப்பட்டாங்க? கண்டிப்பா அதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அது வந்து அங்க வந்து திரும்ப போறது வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ப்ரொடெக்டிவா இல்லை ஒரு வீட்டுல எப்படி திரும்ப போகுது? சொந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு ஒரு 400 கோடி பட்ஜெட்ல ஒரு பிலிம் ஜனநாயகம் சாதாரண படம் கிடையாது. ஸோ அங்கிருந்து ஒரு படமே இன்னைக்கு வந்து வெளியில இணையத்துல ரிலீஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அது யார் அந்த இதை செய்தது யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாகணும். அப்பதான் நாளைக்கு சின்ன படங்கள் வந்து நாளைக்கு வந்து பாதுகாக்கப்படும். நாளைக்கு சின்ன படங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ரொம்ப வந்து பெரிய ஒரு லாஸ் ஆகும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே குரல் கொடுத்துருக்காங்க. இது யார் இதை பண்ணது அப்படிங்கிறத, ஹூ இஸ் த பிளாக் ஷீப், அதை யார் இதை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கான வந்து இதுக்கான பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா நிச்சயம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு இது யாருங்கிறத சொல்லணும்.